வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுண்டக்காய் காரக்குழம்பு தான். என்ன இன்றைக்கி காரக்குழம்பு அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி கிருத்திகை, நிறைய பேர் சாம்பார் தானே வைப்பாங்க. நீங்கள் என்ன காரக்குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் வந்து கிருத்திகை சாமி கும்பிடுவேன் அப்படின்னா இலை போட்டுலாம் கும்பிட மாட்டேன். சாமிங்களுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு அப்படி தான் நான் கும்பிடுவேன். அதாவது இலை வந்து மூணு கிருத்திகைக்கு தான் போடுவேன். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை 3 தான் நான் இலை போட்டு கும்பிடுவேன். மித்த கிருத்திகை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் சாமியை நார்மலாக கும்பிட்ற மாதிரி தான் கும்பிடுவேன். நான் வந்து இலை போட்டு செய்ய மாட்டேன். அதனால் வந்து நான் காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். சுண்டக்காய் காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். சூப்பரான சுண்டக்காய் காரக்குழம்புங்க. நல்லா எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் வந்து எல்லாம் பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் பூண்டு தோல் உரிச்சு போட்டு வதக்கிக்கோங்க. கூட உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா புளியில் வேறு உப்பு போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால தான். நல்லா வதங்கின பிறகு வாசனைக்கு 2 பச்சை மிளகாய், தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம புளி வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளியை நல்லா கரைச்சி தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் வதங்கின பிறகு அந்த புளியை அதில் ஊற்றிடுங்க. மிளகாய் தூளை கரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் காரக்குழம்பு தயாராகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். ரொம்ப திக்காக வச்சு சாப்பிடாதீங்க, ஓரளவுக்கு சுண்டை வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் நாளைக்கெலாம் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், சுண்டக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு காரக்குழம்பு. இது 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நேற்று நைட்டு பசங்களுக்கு மீன் குழம்பு வச்சுருக்கேன், அது எடுத்து நான் வச்சுருக்கேன். நாளைக்கு சூடு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வேலைக்கு தானே கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூ உருண்டை மாதிரி, அதாவது கோலா உருண்டை மாதிரி செஞ்சுருக்கேன். சும்மா கடலைப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன். அப்பளம். சிம்பிள் லஞ்ச் தான், சூப்பர் லஞ்ச். காரக்குழம்புக்கு வாழைப்பூ வடை நல்லா தான் இருக்கும், அப்பளமும் நல்லா தான் இருக்கும். வாழைத்தண்டு பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன். சரி இருக்கட்டும், இதுவே செஞ்சிடலாம், பூ வீணாகிடும் இல்லைங்களா, அதனால் பூவே பொரிச்சாச்சு, பூவே உருண்டையாக போட்டாச்சு. நாளைக்கு கொஞ்சம் பூ இருக்குது, வாழைத்தண்டு இருக்குது, அதை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கிச்சன் க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் யாரெல்லாம் ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹார்ட் பீட் இன்றைக்கி லாஸ்ட் எபிசோடெலாம் வருது, அதுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்குது. ரீனாக்கு எதுவுமே ஆகக்கூடாது, கடவுளை ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன்.